Hello friends, good morning, happy Wednesday. So last video la vandu non-veg dum biryani பார்த்தோம். இப்போ வந்து வெஜ்ல தம் எப்படி போட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்றதுன்னு பாப்போம். ஜீரக சம்பா ரைஸ் ஒரு 1/2 hour soak பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா 1/2 kg ஜீரக சம்பா ரைஸ், அதாவது 1 kg பேக்கெட்ல அப்படியே பாதி எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 டம்ளர். இது வந்து 1/2 kg வெஜிடபிள், வெறும் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இன்னும் காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர்லேயே எப்படி குயிக்காக தம் பிரியாணி பண்ணலாம், சூப்பராக வரும், அதான் இந்த வீடியோ. ஸோ ஒன்றுமே இல்லை, எண்ணெய் நெய்யில் வந்து ஒரு 2 வெங்காயம், புதினா மட்டும் வதக்கிக்கிட்டேன். ஸோ இப்போது மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிட்டேன். நேஷனுக்கு நம்ம சிம்பிளான இது தான். சில்லி பவுடரு மெயினாக வந்து இதில் ஜீரா பவுடர், ரோஸ்டட் கியூமின் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனும், இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட்டு உரசி போட்டுற வேண்டியதுதான். அது வந்து ஒரு 10 வாட்டி உரசினா போதும். ஸோ இதுதான், இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் ஃப்ளேவருக்காக. மிச்சப்படி நம்ம வீட்டில் இருக்க கரம் மசாலா, சில்லி பவுடரு, கொஞ்சமாக சோம்புத்தூள், நான் உப்பு, லெமன் ஆட் பண்ணிட்டேன், ஒரு ஃபுல் லெமன். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சமாக தான் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ குக்கர்லேயே செய்கிறோன்றதுனால நம்ம ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நான் இதை விசில் தான் விட போகிறேன், ஒரு 2 விசில் ஹையில் வச்சு. தயிர் 1 கப்பு. ஸோ இது வந்து நல்லா ஒரு வாட்டி வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு நம்ம 2 விசில் விடலாம். தண்ணி அளவு வந்து நம்ம தம் போட்டாலுமே 1 கப் பாஸ்மதி ரைஸ்னாலும் சரி, ஜீரக சம்பா ரைஸ்னாலும் சரி, 1.5 கப் தான் தண்ணி. ஸோ அந்த அளவில் வச்சாலே கரெக்டாக வரும். நான் தம் எப்படி போடுறதுன்ற சிம்பிள் மெத்தடையும் காட்டுறேன். ஸோ நான் ஒரு சின்ன தக்காளியும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரையுமே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து டேஸ்ட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுவும் சேர்ந்து இப்போ நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை போட்டு ஒரு விசில் மட்டும் ஹையில் வச்சு எடுத்துட்டு 1 டம்ளர் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நல்லா கொதித்து ஒரே லெவல் வந்தோன்னே ஒரு தோசைக்கல் அது மேலே வந்து இந்த குக்கரை வச்சாச்சு. விசிலையும் போட்டுட்டேன். இது நல்லா சூடாக இருக்குது தோசைக்கல்ல. ஒரு கிட்டத்தட்ட ஹையில் வச்சுட்டேன். ஒரு விசில் வராது, ஃபஸ்ட்டு வந்தாலும் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை 5 to 7 நிமிஷம் வந்து நம்ம இதே மாதிரி ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி நல்லா டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம், சுத்தமாக அடி பிடிக்கல, நல்லா வெந்து இருக்கு. ஏன்னா நம்ம விசில் விட்டுட்டோம்ல, அதனால் அப்படியே இது வந்து கடை பிரியாணி டேஸ்ட்லேயே தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் இந்த பிரெட் பூண்டை வந்து நம்ம நெய்யில் வதக்கி போட்டோம்னா பிரிஞ்சி விற்கிறதுல வெஜிடபிள் பிரியாணி அதே மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye. சுட சுட மட்டன் சால்னாவோட அதை நான் கம்பைன் பண்ணிட்டேன். இது தேங்காய் போடாமல் செஞ்சது. பாய்.